ஆதாமே எங்கே என்று அழைத்தார், ஆபிரகாமே என்று கூப்பிட்டார், ஈசாக்கை கூப்பிட்டார், யாக்கோபே என்று கூப்பிட்டார், சாமுவேலை கூப்பிட்டார், தானியேலை கூப்பிட்டார், எலியாவை கூப்பிட்டார். அதுக்கப்புறம் யோவானை கூப்பிட்டார், யோவான் ஸ்நானனை கூப்பிட்டார், பேதுருவை கூப்பிட்டார், பயப்படாதேன்னு சொன்னார். பவுலுக்கு பக்கத்துல வந்து பயப்படாதே, நான் பக்கத்துல இருக்கேன். அதே தேவன் தான் இன்றைக்கும் நம் அருகிலே நின்று பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. சொல்றாரு அப்படின்னா, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னா நம்ம எப்பவுமே இப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்போ பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் என்ன செய்யும், வரும். அப்போ நான் பவுல் போறார், எங்க மிஷனரியா போறார், ஊழியத்துக்காக போறார், ரோமுக்கு போகணும். பெரிய பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கும். ராஜாக்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி போய் நிற்க வேண்டியிருக்கும். அதனால அது போறதுக்கு முன்னாலேயே பக்கத்துல வந்து, பவுலே நீ பயப்படாதே, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இனி வருகிற நாட்கள்ல என்ன வந்தாலும் சரி, ராஜாக்கள் எதிர்த்து வரலாம், சாத்தானுடைய சேனைகள் எதிர்த்து வரலாம், செங்கடல் நமக்கு முன்னால நிற்கலாம், எரிகோக்கள் உயர்ந்து நிற்கலாம், யோர்தான் புரண்டு வரலாம். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார்.